இந்த சென்சார் சம்மந்தமாக ஜனநாயகன் மாட்டிக்கிட்டு முழிக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பரபரப்பாக அப்பப்போ நாட்டில் எதாவது நடத்திக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எனக்கு திடீர்னு ஒரு நினைவு வந்தது. நம்ம முரளி இருக்கார் இல்லையா, அதர்வாவுடைய அப்பா முரளி. அந்த முரளியினுடைய அப்பா சித்தலிங்கையா, அவர் ஒரு தயாரிப்பாளர், கன்னட தயாரிப்பாளர். அவருடைய பையன்தான் முரளிங்கிறது தெரியும். ஒரு படம் அவர் தயாரித்த படம் ஒன்று சென்சாருக்கு போயிருந்தது. சென்சாருக்கு போயிருக்க போது சென்சார் ஒரு குறிப்பிட்ட நடன காட்சிக்கு கட் பண்ணுறாங்க. அதில் சில சீன்களெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தலிங்கையா கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் அந்த சீனை தூக்கணுங்கிறீங்க, அதில் என்ன வல்காரிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா டான்ஸ் ஆடும்போது அங்கங்கள்லாம் அப்படியே ஆடுது அப்படின்னு சென்சார் ஆஃபீஸர் சொல்கிறாரு. உண்மைதானே, அது இயல்பு தானே. அங்கங்கள் ஆடாமல் ஆட முடியுமா? அங்கங்கள் குலுங்காமல் ஆட முடியுமா? அது அந்தப்புறத்திலும் சரி, அரங்கத்திலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கங்கள் குலுங்கினால்தான் அரங்கேற்றம் நிகழும். அப்போ இவர் சென்சார் ஆஃபீஸர்கிட்ட அவர் கேட்குறார், சித்தலிங்கையா, சார் ஒரு பொண்ணை குதிக்க சொல்லுங்கள், அங்கங்கள் குலுங்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எனக்கு கட் சொல்லுங்கள். யாவனாவது எந்த தயாரிப்பாளராவது இப்படி சென்சாரை கேட்க முடியுமா? அந்த நினைவு வந்தது. இப்போ இவங்க போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் நடக்குது, என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், நம்ம பதிவில் சொல்லியிருந்தேன், பிப்ரவரி மாதம் 24 பிறகு படம் ரிலீஸ் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிலர் என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகன் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, தடை போடுவார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவர்கள் அரசியல் ரீதியாக போடுகிற கணக்கு. அந்த அரசியல் ரீதியாக போடுகிற கணக்கும் தவறான கணக்கு தான். அது ஒன்றும் செய்ய முடியாது. சென்சாரில் கட் சொன்னால் அவன் தயாரிப்பாளர் ஓகே சொல்லிட்டு போனால் படம் வந்துட்டு போகுது. சரி, இப்போ விஜயை பொறுத்த மட்டும் இன்றைக்கி அவருக்கு இருந்த ஒரு கண்டம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 2வது நாள் அந்த சாட்சியம் சொல்லி முடிச்சிட்டாரு. இவர் ஒன்றும் அக்யூஸ்டு கிடையாது, சாட்சி தான். அது சாட்சியம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் சாட்சியம் கூப்பிட்டு விசாரிப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மிரட்டல் எதற்காக என்றால், நான் ஏற்கனவே சொன்னபடி இதில் பிஜேபி பாஜக கூட்டணியில் டிவிக்கையும் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உனக்கு எதிரி திமுக தானே, நீ திமுகவோடையே போட்டியா. ஆனால் இந்த விசிகா, இந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் உன்னுடைய ஆளை போட்டு திமுகவுக்கு கிடைக்கிற ஓட்டை சிதறடி, சின்ன பின்னமாக்கு. இதுதாங்க அஜெண்டா. இது அன்னைக்கு நான் இதை சொன்னேன், இன்றைக்கி நான் அதை சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இவங்கெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, எல்லாமே இட்டு கட்டி நடக்கக்கூடிய ஒரு ட்ராமா. இந்த ட்ராமா எப்போ, அதாவது ஒன்றிய அரசு நினைச்சால் இந்த மாதிரி ட்ராமாக்கெல்லாம் அரங்கேற்ற முடியும். மருத்துவக் கல்லூரி சம்பந்தமாக அன்புமணி ராமதாஸ் மேலே சிபிஐ கேஸ் போட்டுச்சே, என்னாச்சு? இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை. சரி, அதை விடுங்க. நம்ம கெஜ்ரிவால் டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் மேலே கேஸை போட்டு எவ்வளோ காலம் நிப்பாட்டி உட்கார வச்சுருந்தாங்க ஜெயிலில். இப்போ அவர் மேலே போட்ட அந்த கேஸ் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஆகவே மிரட்டுவதற்கு பயன்படுத்துறது தான் மத்திய அரசு, ஒன்றிய அரசினுடைய நோக்கம். மற்றபடி வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. இதுதாங்க இந்த நடப்பு அரசியல். இதில் இந்த நடப்பு அரசியல் இப்போ நான் எதை சொல்ல வந்தேன்னு சொன்னால், ஹனி ட்ராப் அப்படின்னு ஒரு புது வகையான ஒரு யுக்தியை இவங்க, அதாவது புது வகையான யுக்தி இவங்களுக்கு, அது ஓல்டன் டேஸில் நடந்து வர்ற இதுதான் ஹனி ட்ராப்பு.
எதிரி நாட்டுகள், அந்த எதிர்க்கட்சிகள், மற்ற ஆளுங்கட்சிகள், இவர்களுக்குள் இந்த கட்சிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்தரங்க சதிகள், மற்ற வேலைகள், ஒற்றை வேலைகள், இதையெல்லாம் கண்டுபிடித்து சொல்வதற்காக அமைக்கப்பட்டது தான் ஹனி டிராப்ஸ். ஹனி டிராப்ஸ்னால் தேன் சொட்டுக்கள். அந்த தேன் சொட்டுக்கள் யாருன்னா மாதுக்கள், மங்கைகள், அழகான நங்கைகள், இவர்களெல்லாம் அந்த ஹனி டிராப்ஸ். அது தமிழக அரசியலிலும் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஹனி டிராப்ஸை இறக்கியிருக்கிறவர் விஜய் டிவிகே கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா. இந்த மாதிரி ஒரு அமைப்பையே வச்சு நடத்துகிறார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஊடகத்தில் இன்றைக்கி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, நம்ம உலகநாயக மேட்ருக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு செய்தி. லோகா சாப்டர் 1 இந்த படம் பிரமாதமாக ஓடிச்சு. துல்கர் சல்மான் தயாரித்த படம் ரொம்ப பிரமாதமாக ஓடிச்சு. 30 கோடி 20 கோடி செலவில் தயார் பண்ணாங்க. 300 கோடி லாபம் கொடுத்துச்சு. அதில் 20 கோடியை தமிழ்நாடே கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னு ஒரு செய்திகள் வேறு உண்டு. இப்போ என்ன அதுக்கு அப்படின்னா, இதை தமிழகத்தில் வாங்கி விநியோகித்தது ஏஜிஎஸ் அப்படிங்கிறாங்க. ஏஜிஎஸ் நிறுவனங்கிறது யாருன்னா, பணத்தையிலேயே பரப்பி மெத்தையில் பரப்பி அது மேலே படுத்து புரள்கிற பணக்காரர்கள் கம்பெனி தான் ஏஜிஎஸ். அந்த கம்பெனி தான் 20 கோடிக்கு வாங்கி அதை விற்று லாபம் சம்பாரிச்சிருக்கு. ஆனால் கணக்கு வழக்கு இது வரைக்கும் சேரலை. யார் குறை சொல்கிறான்னா, துல்கர் சல்மான் தயாரிப்பாளர் குற்றம் சொல்கிறாரு. பல முறை கேட்டு பார்த்துட்டேன், யாருமே கணக்கும் காட்டலை, பணமும் கொடுக்கல. அப்புறம் இவரே நேரடியாக வந்திருக்கார். இவரே நேரடியாக ஏஜிஎஸ் நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தி, எங்களுக்கு இன்னும் பணம் வரலை, எங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்தாகணும் அப்படின்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டு போயிருக்காராம். சரியா, நாங்கள் கொடுத்துட்றோம்யா அப்படின்னு ஏஜிஎஸ் தரப்பில் சொன்னதாக நமக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அடுத்து, நெருப்பாற்றிலும் மிதந்து நீந்தி வந்தவர், மன்னிக்கணும், நெருப்பாற்றிலும் நீந்தி காட்டுகிற சந்திரப்பூ கமல்ஹாசன். இப்படியே அவரை பற்றிய ஒரு முன்னுரையோடு அவருடைய பேட்டியை நான் கொடுக்குறேன். நான் எடுத்த அந்த பேட்டியை இப்படித்தான் நான் தொடங்கினேன். கடல் அலைகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் இருக்கும். அந்த உயர்ந்து தாழ்ந்தும் அந்த எழுகின்ற அலைகளில் அற்புதமாக ஓட்டு செல்லக்கூடியவர் கமல்ஹாசன் சொல்லி அதே அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வந்த வர்ணனைகள் அப்போல்லாம் கொஞ்சம் நிறையா வரும். இளமைத்தனமாகவும் வரும், துள்ளாட்டத்தோடு வரும். அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் வச்சுருந்தேன். அப்போ அப்படி விட்டேன். நான் அதை எழுதி வச்சுருக்கேன், அதை அப்படியே படிச்சிடுறேன். நெருப்பாற்றிலும் மிதந்து காட்டுகிற சந்திரப்பு, உயர்ந்து தாழ்ந்து வருகிற கடல் அலைகள் மீது பயணம் செய்யும் கலைப்படகு, கண்டங்களுக்கு இடையில் பறந்து ஆகாயப்பந்தல் போடுகிற கமல்ஹாசன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதான் உண்மையே அவருக்கு பொருந்தும் இல்லை. இன்றைக்கி கண்டங்களுக்கு இடையே பறந்து ஆகாயப்பந்தல் போடுகின்ற உலகநாயகன்னு நம்ம சொல்லணும். அதை சரி, இவர் இவ்வளோ தூரம் கண்டங்கள் கடந்தெல்லாம் செல்கிற அளவுக்கு இவர் கலை வித்தகர், யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் கமல்ஹாசன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு, எனக்கு கல்வி பயணம் ஒழுங்காக அமையலை, பல பள்ளிகள் தாண்டிட்டேன், பல பள்ளிகள் ஏறி இறங்கினேன். யாதவா ஸ்கூல் பரமக்குடியில் இருக்குது, எங்கள் அப்பா சேர்த்தாரு. அதுக்கு நமக்கு ராசி இல்லை. நான் கால் வச்ச நேரமோ என்னமோ தெரியல, அந்த பள்ளிக்கூடம் தீப்பிடிச்சி எரிஞ்சிடுச்சு. தீப்பிடிச்சி எரிஞ்சவொடனே என்னடா நம்ம பையன் சேர்ந்ததுமே இந்த மாதிரி ஒரு இப்போ சகுனத்தடையாக இருக்கே, உன் பையன் ஒழுங்காக படிப்பானா இல்லையாங்கிறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, கூப்பிட்டு என்னை இது பண்ணிக்கிட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்ததே பெஞ்சு தேய்ச்சது, அவர் சொல்கிறாரு, பெஞ்சை தேய்ச்சதே 10 நாட்கள் தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இங்கே சேர்த்துட்டோம்,
சரி, அடுத்த ஒரு முயற்சி இருக்கும்ல, சின்ன பிள்ளையிலேயே சேர்த்து விட்ட ஒரு அடுத்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்கிற ஆசை இருக்காதா என்ன? சென்னைக்கு பொட்டலம் கட்டிட்டார் அப்பா. ஹோலி ஏஞ்சல்ஸில் அவருடைய பயணம் 2வது கட்ட பயணம் ஆரம்பமாகுது. ஹோலி ஏஞ்சல்ஸ்லேயும் படிப்பு சரியாக ஏறலை, படிக்கலை. ஆஜர் கொடுத்துட்டு ப்ரெசன்ட் சார் சொல்லிவிட்டு நான் வாக் அவுட் பண்ணிடுவேன். வாக் அவுட் பண்ண அப்போ அந்த ஹோலி ஏஞ்சல்ஸு அப்போ எங்கள் வீடு எங்கே இருந்துச்சுன்னா இந்தி பிரச்சார சபாவுக்கு பின்னாடி இருந்தது. நான் சின்ன பையன், எனக்கு வீடுக்கு வழி தெரியாது. அதனால் ஆஜர் கொடுத்துட்டு நான் வெளியே வந்தவொடனே பக்கத்தில் உள்ள பெரியவங்க இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு அட்ரஸை கேட்டுட்டு இந்த மாதிரி சொல்லி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்னடா அவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, அவரும் சளைக்கலை, மாண்டிசோரி பார்க் மாண்டிசோரி அங்கே சேர்த்து விட்டார். அந்த பள்ளிக்கூடத்தில் நான் தான் ஹீரோ. பக்கத்து பையங்களெல்லாம் கிள்ளுவேன், அடிப்பேன், எல்லா சேட்டையும் பண்ணுவேன். புகார்கள் தான் பறந்துச்சு வீட்டுக்கு. உங்கள் பையன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான், கூப்பிட்டுக்குங்க, உங்களை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு பார்த்தாரு. வக்கீல் பிள்ளை மக்கா போயிட்டானடா, வேறு என்னடா பண்ணுறது, என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருந்தா பையன் ஒழுங்காக படிப்பான்ல, ஏமாற்றிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி மணி டியூட்டோரியலில் சேர்த்து விட்டார். அங்கேயும் சரியில்லை, அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நமக்கும் சினிமாவில் சேரணும், சினிமாவில் நடிக்கிறோம், அதில் ஆசை இருக்குது. ஆந்திரா மெட்ரிக்கில் சேர்ந்துட்டா நேரடியாக அங்கே ஆந்திராவில் 10th பாஸ் பண்ணிடுவாங்களாமே. இப்போ அங்கே படித்தா என்ன? அங்கேயும் ஒரு விண்ணப்பம் போட்டு வச்சேன். இப்போ நம்ம ஆள் சொல்கிறாரு, களத்தூர் கண்ணம்மாவில் நடித்த பிறகு என்னுடைய கிரேடு பரமக்குடியில் உயர்ந்துருச்சு. சினிமாவில் நடித்த ஐயர் வீட்டு பையன், வக்கீல் வீட்டு பையன் அப்படின்னு எல்லோரும் ஆளுக்கால் என்னை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அங்கே சாயங்காலம் ஆச்சுன்னா நம்ம பக்கத்து பையங்க, என் ஜோட்டு பையங்களோட ஆற்றுக்கு போயிடுவேன், வைகை ஆற்றுக்கு. வைகை ஆற்றுல போய் அங்கே போய் நான் நடித்து காட்டுவேன். எல்லா பையனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு உற்சாகம் மூட்டுவாங்க. ஒரு நாள் என்ன சொல்லிட்டான், டே அந்த அனார்கலி நாடகத்தை நடித்து காட்டுறா அப்படின்னு சொன்னான். ஒரு பையன் சொன்னான், நம்ம தான் அங்கே ஒரு இதில் கெத்தில் இருக்கமே அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பையங்க சேர்ந்து ஒரு 2 அடிக்கு ஒரு பள்ளத்தை தோண்டினோம். 2 அடின்னா கொஞ்சம் கூடவே 3 அடி வரைக்கும் 4-5 பையங்களாக சேர்ந்துட்டு பள்ளத்தை தோண்டணும். அந்த பள்ளத்தில் தோண்டி ஒரு சின்ன பிள்ளைய இறக்கணும், பொம்பளை பிள்ளைய இறக்கணும். அந்த பொம்பளை பிள்ளையும் துணிச்சலாக இறங்குச்சு. நம்ம பண்ண போகிறது விபரீதமாக இருந்தாலும் முடியும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. இருந்தாலும் நடிக்கிற ஆர்வம் இருக்குது பாருங்க. அந்த நடிக்கிற ஆர்வத்தில் அந்த பொண்ணை அப்படியே அந்த இது வரைக்கும் மண்ணை போட்டு மூடி முழுமையாக மூடலை, அந்த கதைக்கு தேவைப்பட்ட அளவுக்கு இடுப்பு வரைக்கும் மூடி நான் சுற்றி வந்து வசனம் பேசுகிறேன். எல்லா பசங்களும் கை தட்டுறானுங்க, சபா சபா சபாசன்னு கை தட்டுறானுங்க. நமக்கோ பெருமை. அப்படி நான் நடித்து காட்டினேன். அந்த சகோதரி கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த சகோதரி இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலையும் சொன்னார் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி சொல்லும்போது விட்டுட்டேனே, இன்றைக்கி இந்த நிர்மல்குமார்னு டிவிக்கு ஆள் இருக்கார்ல, அவர் வந்தவொடனே இந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் அவங்களாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் காலம்புல இருந்து பொய்யான தகவல்களையே சொல்லிட்டு வர்றாங்க, விஜய் மேலே கைது பண்ண போகிறாங்க, அவர் மேலே குற்றச்சாட்டு முதல் அறிக்கை அந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் அவர் பேரை சேர்க்க போகிறாங்க, கைதாக போகிறாரு அப்படின்னு தவறான செய்திகளையே சன் டிவி சொல்லிடுது அப்படின்னு ஒரு போட்டு விட்டார். சன் டிவி நிறுவனர் அங்கே தான் இருக்கார். எங்கே சொன்னாங்க, எப்போ சொன்னாங்கங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சட்டையை பிடிக்காத குறைய அவர் கேட்ட உடனே அந்த ஆள் பதறி போனான். வேறு பக்கமாக திரும்பிக்கிட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறான். இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்புவதற்கே அவர்கள் பொய்யான தகவலை பரப்புவது தான் டிவிகேனுடைய வேலையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலுவாயிட்டு வர்ற நேரத்தில் இதுக்கு ஒரு ஆதாரமாக நிர்மல்குமார் இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது.
நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.